வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எந்த வித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்க பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் ரெக்கார்ட் கிளர்க்கு கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 15,900 மேக்ஸிமம் 58,600 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணவங்க தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் 12th எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ இந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம். நீங்கள் எலிஜிபிள் தான். முக்கியமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இது ஒரு பர்மனெண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ண செப்டம்பர் 30 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையிலேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது டிஎன்ஆர்டி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட் கிளர்க்கு கேட்டகரியில் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான். ஓகேங்களா? விண்ணப்ப படிவம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ராமநாதபுரம் மாவட்டத்து முதுகுளத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது. ரெக்கார்ட் கிளர்க்கு போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் இதுங்க. ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு செப்டம்பர் 30 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டி அதில் சைன் பண்ணணும். அதாவது அப்ளிகேஷன் மேலேயும் ஃபோட்டோ மேலேயும் விழுற மாதிரி நீங்கள் ஒரு சைன் பண்ணணும். இங்கே விண்ணப்பதாரரோட பெயர், அப்ளிகண்ட்டோட பெயர் இங்கே ஃபில் பண்ணிடுங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா அப்ளிகேட்டர் தான் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? விண்ணப்பதாரர் பெயர் இங்கே கொடுத்துருங்க. அவங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ், நீங்கள் ஆணா பெண்ணா டிரான்ஸ்ஜெண்டரா அந்த மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஃபில் பண்ணிக்கணும். உங்களுடைய அப்பா அல்லது கணவரோட பெயர் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து பிறந்த தேதி கேட்டிருக்காங்க, அதை ஃபில் பண்ணிக்கிங்க. 1/7/2026 அந்த டேட் படி உங்களோட ஏஜ் என்ன, அந்த டேட்டில் உங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதையும் கரெக்டாக நாள், மாதம், வருடம் இதெல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கிங்க. உங்களுடைய கல்வி தகுதி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் அதுக்கு மேலே டிகிரி, டிப்ளமோ இந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் அதுவே ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனை இங்கே மென்ஷன் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இங்கே உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. இங்கே தற்போதைய முகவரி, கரண்ட் ரெசிடென்டல் அட்ரஸ்னு சொல்லுவோம். ஸோ தற்போதைய முகவரி, ஃபுல் அட்ரஸ், பின்கோடோட இங்கே ஃபில் பண்ணிக்கிங்க. அடுத்து நிலையான முகவரி. ஓகேங்களா? பர்மனெண்ட் அட்ரஸ். ஸோ அந்த அட்ரஸுமே ஃபுல் அட்ரஸ், பின்கோடோட ஃபில் பண்ணிக்கிங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதை எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. உங்களோட கம்யூனிட்டி என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணுங்கள். உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக் எதுவோ அதையுமே இங்கே ஃபில் பண்ணிக்கிங்க. இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்கிற லிஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10th மார்க் ஷீட் இருக்கணும், அதாவது 10th சர்டிஃபிகேட் இருக்கணும், டிசி இருக்கணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும், இருப்பிடச் சான்று இருக்கணும், மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதற்கான சான்று, எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தால் அதற்கான சான்று, அதோட ஆதார் கார்டு அல்லது ஓட்டர் ஐடி அல்லது ரேஷன் கார்டு இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத இங்கே டிக் பண்ணி தெரியப்படுத்தணும். அட்டாச் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த பிளேஸை நீங்கள் டிக் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணலை, அதாவது நீங்கள் மாற்றுத்திறனாளி, எக்ஸர்வீஸ்மேனாக இருக்கீங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிளேஸில் ஒரு ஹைஃபன் போட்டு விட்டுருங்க. மற்றது எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கீங்கன்னா டிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இங்கே உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. அது ஒரு தடவை படித்து பார்த்துட்டு
4 இடம் இதை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுறீங்களோ அது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு போகிறப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மேட் இப்படி தான் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேர்லையோ அல்லது போஸ்ட் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம். அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இதுதான். ஆணையாளர், ஊராட்சி ஒன்றியம், முதுகுளத்தூர் 623704, ராமநாதபுரம் மாவட்டம். இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப்லைன் மூலமாக சென்ட் பண்ணணும், நேர்லையோ போஸ்ட் மூலமாகவோ. ஓகேங்களா? லாஸ்ட் டேட் செப்டம்பர் 30 ஈவினிங் 5:45 மணிக்குள்ளே அவங்க கைக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் பிடிஓ ஆஃபீஸில் தான் போஸ்டிங்ஸ் இருக்கும். ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா முதுகுளத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரத்தில் முதுகுளத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் ஒன்றிய தலைப்பின் கீழ் ஊதியம் பெறும் பணியிடங்களில் பதிவிரை எழுத்தர் நிலையில் ஏற்பட்டுள்ள ஆதி திராவிடர் எஸ்சி குறைவு பணியிடத்தை பூர்த்தி செய்யும் பொருட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு செப்டம்பர் 1 செப்டம்பர் 30 ஈவினிங் 5:45 மணி வரை நேர்லேயோ தபால் வழியிலையோ நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ போஸ்ட் நேம் உங்களுக்கு பதிவரை எழுத்தர், ரெக்கார்ட் கிளர்க்கு. சேலரி பார்த்தீங்கன்னா 15,900 58,600 வரைக்கும் பேசிக் பே. லெவல் 2 வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து 22,000 23,000 வரைக்கும் பர் மந்த்துக்கான இனிஷியல் சேலரி இருக்கும். ஓகேங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2026 அந்த டேட் படி 18 37 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதாவது 47 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்கன்னா 18 55 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. மொத்த வேகன்சிஸ் 1 வேகன்சிஸ். இன்னும் சுழற்சி விவரங்கள் பார்த்திங்கன்னா எஸ்சி கேட்டகரிக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. ஓகேங்களா? 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் செப்டம்பர் 30 ஈவினிங் 5:45 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகண்ட் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி, இருப்பிடம், ஜாதி சான்று இதுக்கெல்லாமே நீங்கள் ஆதாரம் இணைக்கப்பட வேண்டும். அதுவும் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இருப்பிடச் சான்று உங்கள் தொடர்புடைய வட்டாட்சியர்கிட்டேருந்து வாங்கி சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? வயது மற்றும் கல்வி தகுதியுள்ள நபர்களிடமிருந்து வரப்பெறும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும். தகுதியான நபர்களுக்கு மட்டுமே நேர்காணலுக்கான அழைப்பு விடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அவங்க ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க. அதாவது உங்களோட ஏஜு, குவாலிஃபிகேஷன் இதை பேஸ் பண்ணி அந்த ஷார்ட் லிஸ்ட் இருக்கும். அந்த ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் இன்டர்வியூக்கான நேர்காணல் அழைப்பு விடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு மட்டும் இன்டர்வியூக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷனை நீங்கள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணியிருக்கணும். இந்த ஃபீல்டும் ஃபில் பண்ணாமல் விட்டுருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஃபில் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதோட தகுதி இல்லாத விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலதாமதமாக வரும் அப்ளிகேஷன்ஸும் ரிஜெக்ட் பண்ணிடுவோம். செப்டம்பர் 30 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வர அப்ளிகேஷன்ஸ் உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எந்த ஒரு விண்ணப்பத்தையும் நிராகரிக்கும் அதிகாரம் நியமன அலுவலருக்கு உண்டு அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தகுதியுள்ள விண்ணப்பதாரருக்கு இன்டர்வியூ நடைபெறும் இடம், நாள் மற்றும் நேரம் குறித்த விவரங்கள் கால் லெட்டர் மூலமாக தனியாக அனுப்பி வைக்கப்படும். அதாவது உங்களுக்கு இன்டர்வியூக்கான இன்டிமேஷன் கால் லெட்டர் மூலமாக உங்களுக்கு போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். இன்டர்வியூ அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு ஒரே நாள்லேயே நடக்கும். ஓகேங்களா? இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.